குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 8th ஸ்டாண்டர்டோட செகண்ட் மிட்டம் இங்கிலீஷ்க்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இது மேக்ஸ் வந்து 50 மார்க்ஸ், டைம் டியூரேஷன் 1 hour. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள செக்ஷன் 1. செக்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒக்காபுலரியில் 14 மார்க்ஸ் இருக்குது. இந்த 14 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க்ஸ் சினானிம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க்ஸ்க்கு ஆண்டோனிம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் த பிளெண்டட் வேர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு 2 மார்க்ஸ்க்கு மீனிங்ஸ் ஃபார் த கிவன் இடியம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க 6 கொஷின்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற 8 கொஷின்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது, நீங்கள் படித்து தான் எழுதியிருக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் கேட்டகரி கிராமரில் 8 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜங்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. யூ ஹவ் டு அண்டர்லைன் த கன்ஜங்ஷன்ஸ். இந்த லைனில் இருக்கிறதுல ஒரு வேர்டு கன்ஜங்ஷன், அந்த கன்ஜங்ஷன் வேர்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அது எதுன்னு சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 4 மார்க்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற லைன்ஸோட சென்டென்ஸ் பேட்டர்னை யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஸோ யூ நோ த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது, அது ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் இருக்குது. 8 மார்க்ஸை 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ 2 மார்க்ஸு இங்கே 3 கொஷின்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் த 3 யூ ஹாவ் டு ஆன்சர் எனி 2. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப். ஸோ 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு ஆன்சர் 1 கொஷின். ஸோ இன் தி பேராகிராஃப் டைப். தென் த fourth section is poem. ஸோ poem consists of 8 marks. 8 மார்க்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்டிவிஷனாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு ரீட் திஸ் போயம் கேர்ஃபுல்லி அண்ட் யூ ஹாவ் டு ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ கீழே வந்து ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4ஐயும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆஸ் யூஷுவல் கோட் ஃப்ரம் மெமரி ஒரு 4 மார்க்ஸ். தென் சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஹாஸ் 8 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்குது. யூ ஹவ் டு ரீட் த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் யூ ஹவ் டு ஆன்சர் த 4 கொஷின்ஸ் கிவன் அட் த பிலோ, நோ சாய்ஸஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் சப்ளிமெண்ட்ரி ரீடர். அதில் ஒரு 2 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். ஸோ ஹியர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் இந்த லைனை சொன்னது யார், ஹூ இஸ் த ஸ்பீக்கர். தென் லாஸ்ட் ஒன் இஸ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் டு டெவலப் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் அண்ட் inter-school dance competition. Write a notice for your school notice board inviting names of all the interested students. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் போர்டுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கணும். ஸோ which school is going to organize the competition. ஸோ அதில் சேர்றதுக்கு என்னைக்கு கடைசி நாள் இருக்கா, எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணலாம், வாட் டைப் ஆஃப் டான்ஸஸ் தே கேன் ப்ரிஃபர், அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அதில் நோட்டிஃபை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் இருக்கா, இல்லை கடைசி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, என்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, அதுக்கப்புறம் அந்த க்ரைட்டீரியா ஜட்ஜ்மெண்ட் க்ரைட்டீரியா என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து நோட்டிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.